நேச்சாட்டார் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள், தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி நம்ம நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் பார்த்தலாம். எனக்கு தெரிஞ்சு 2 வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம் அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்க, இப்போது உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவருடைய எண்ணம் மற்றும் நோக்கம் என்னன்னு பார்த்துருவோம். யூனிவர்ஸ், தற்போதைய சூழ்நிலை என்னன்னு பார்த்துருவோம். யூனிவர்ஸ், கரண்ட் சிச்சுவேஷன் ப்ளீஸ். கரண்ட் சிச்சுவேஷன் ஆஃப் தேட் பர்சன். ஓகே, current situation. ஓகே, கிளாரிஃபை பண்ணிடுவோம் சரிங்களா. எங்கே இருக்கு? ஓகே, the universe please clarify 3 of swords. அவங்களுடைய சூழ்நிலை என்ன? too many. The universe please clarify 3 of swords. ஏகப்பட்டது நடந்துகிட்டு இருக்கு போல இருக்காங்க. ஓகே, universe please clarify 9 of swords. Universe please clarify Ace of Pentacles. ஓகே, ஓகே, அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்கன்னா, ரொம்ப மனசு வருத்தத்தில் இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு அதாவது மனசில் ஒரு காயம், மனசில் அந்த வருத்தத்தில் இருக்காங்க இப்போ. அதனால் அவங்க தூங்குறதில்ல சரிங்களா. இது அவங்களுடைய சூழ்நிலை சரிங்களா. உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறது கிடையாது. என்ன நம்ம எடுத்தோம்னா அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அவங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கன்னா, மனசு வருத்தத்தில் இருக்காங்க. அது பிரேக்கப்புன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு சில பேர் இன்கேஸ் நீங்கள் தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா மேபி அவங்க பிரேக்கப் ஆகிருக்கலாம் சரிங்களா. தேர்ட் பார்ட்டி கூட பிரேக்கப் ஆகிருக்கலான்னு சொல்ல வரேன். தேர்ட் பார்ட்டி ரீடிங்ஸ் வரை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நான் கண்டிப்பாக ஒரு நாள் போடுறேன் சரிங்களா. ஸோ இன்கேஸ் தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து பிரேக்கப் ஆகிருக்கலாம். ஏன்னா அவங்க போட்ட பிளான் பிரகாரம் அது நடக்கலை சரிங்களா. அவங்க ஏதோ பிளான் பண்ணியிருந்துருக்குறாங்க, 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் பிளான் பண்ணியிருப்பாங்க. அது அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை சரிங்களா. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது எப்படி மெசேஜ் வருது அப்படின்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா. த கிராஸ் இஸ் கிரீனர் ஆன் தி அதர் சைட். ஆக்சுவலி 7 ஆஃப் கப்ஸ் வந்தால் ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னு தெரில, இங்கே இந்த மாதிரி வருது, த கிராஸ் இஸ் கிரீனர் ஆன் தி அதர் சைட் அப்படின்னு வருது. அதாவது உங்களை விட்டுட்டு, ஐ மீன் இங்கே கொஞ்சம் தேர்ட் பார்ட்டி எனர்ஜி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர்றதுனால நான் சொல்கிறேன், உங்களை விட்டுட்டு அவங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க, அவங்க இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் இருப்பாங்க, அவங்கள பார்த்த உடனே இவங்க அட்ராக்ட் ஆகிட்டாங்கங்கிற மாதிரி அங்கே போயிருந்தாங்க அப்படின்னா இப்போ அங்கே பிரேக்கப் ஆகிருக்கும் சரிங்களா. இல்லைன்னா அவங்களுக்கு இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அங்கே எதுவும் நடக்கலை, இவங்கள அவங்க ஹர்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அதனால் இப்போ அவங்களுக்கு தூக்கமே இல்லை
என்னடா இது நம்ம இப்படி பண்ணிட்டோமே, அதாவது உங்களுக்கு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. புரிஞ்சுங்களா? இங்க கவனமா கவனிக்கணும். சரிங்களா? இப்போ என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஆசை எதுவுமே நிறைவேறலையே. நம்ம நம்மளா இருந்தோம். அத வந்து இவங்க ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரி. புரிஞ்சுங்களா? ஏன்னா, நீங்க வந்து அவங்க உங்க உங்க பார்ட்னர் வந்து எந்த மாதிரி இருந்திருந்தாலும் நீங்க அவங்கள ஏத்திருப்பீங்க. அவங்கள நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்திருப்பீங்க. ஆனா, இப்ப அவங்க இருக்கிற சூழ்நிலையில, அங்க இருக்கிறவங்க யாரும் வந்து இவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிக்கல, இவங்கள ஏத்துக்கல. சரிங்களா? இவங்க ஏதாச்சும் ஒரு பிளான் வந்து அங்க சொல்லி, இது இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லி, அதுவும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. சரிங்களா? அதனால என்னாச்சு அப்படின்னா, இவங்க ஆசை நிறைவேறல அங்கவும். இப்போ ரொம்ப என்ன சொல்றது, தூக்கம் கெட்டு, தூக்கம் இல்ல அங்க. சரிங்களா? என்னடா இது இப்படி? அதாவது ஒரு ஒரு சில பேத்துக்கு இது வந்து என்ன சொல்றது? பண விஷயமா இருக்கலாம். சரிங்களா? ஏன் இந்த மெசேஜ் இப்ப வருதுன்னு தெரியல. ஒரு மெசேஜ் வருது. நான் சொல்றேன். அது எந்த அளவுக்கு எத்தன பேத்துக்கு ரெசனேட் ஆகும்னு தெரியாது. இது வந்து ரொம்ப பர்ட்டிகுலர் அண்ட் ஸ்பெசிஃபிக் மெசேஜ். சரிங்களா? ஒரு சில பேத்துக்கு மட்டுமே பொருந்தும். இப்போ நீங்க வந்து பெண்ணா இருக்கீங்க. ஒரு ஆணுக்காக நீங்க கேட்டு வந்திருக்கீங்க அப்டின்னா, கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க அப்டின்னா, மேபி அவங்க அ அ என்ன பருகுறது? இது என்ன உங்களுக்கு தெரியுதா? அதுல செலவாகிட்டுருக்கு பணம். ஓ! மனசு கேட்காம போயி, அ ஜூஸ் குடிக்கிறது. ஜூஸுக்கு வேற பேரு ஒண்ணு இருக்கு இல்லையா? அத போட்டுக்கிறீங்களா? கொஞ்சம் இதையெல்லாம் யூடியூப்ல சொல்லாமான்னு தெரியல. மேபி ஒரு சில பேர் இல்லையா? இப்ப சாதாரணமா இவ்வளோ சாப்பிடுறாங்க. அ டம்ளர்ல, கிளாஸ்ல அப்டின்னா, கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுறது, ஸ்பெண்ட் பண்றது அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. அது வந்து ஒரு சில பேத்துக்கு மட்டும் சொல்றேன். சரிங்களா? நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வருது அப்டின்னா, கேட்குது அப்டின்னா சொல்லிடுவேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஐம் அ ஆடியன்ட் ரீடர் அதனால. ஒரு சில பேத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த இந்த அதாவது எதிர்காலத்தை நோக்கி போகும்போது, அ ஒ புதுசா ஒண்ணு நம்ம என்ன சொல்றது? அதாவது புதுசா ஒண்ணு தொடங்கணுங்கிறத விட, அ புதுசா புதுசா ஒண்ணு வந்துச்சேன்ட்டு போய் இப்படி ஆயிடுச்சேன்ட்டு வருத்தப்படுறாங்க. புரிஞ்சுதானே? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்படி நினச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க வந்து அவங்களுக்கு கேட்காமயே கூட அவங்களுக்கு ஆசை ஆசையா பார்த்து பண்ணியிருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க, அக்கறை காட்டியிருப்பீங்க. சரிங்களா? இப்ப நீங்க வந்து கணவன் மனைவியா இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு சில பேத்துக்கு வந்து இது திருமண வாழ்க்கையா இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த திருமண வாழ்க்கையில நீங்க வந்து அவங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சிருப்பீங்க, அக்கறையா பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அ ஆனா, அவங்க உங்களுக்கு அதே அக்கறைய திருப்பி செலுத்தியிருக்க மாட்டாங்க. அந்த அந்த கவனம், அந்த ஒரு பாசம் அதெல்லாம் திருப்பி காட்டியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? நீங்க வந்து இப்போ இப்ப அங்க போயி, அங்க அவங்க இதே மாரி என்ன சொல்றது? இப்ப அவங்க எப்படி உங்களுக்கு உங்க மேல அக்கறை காட்டல, அந்த மாரி இவங்க ஒருத்தர நம்பி போயிருந்தா, அவங்க வந்து இவங்க மேல அக்கறை காட்டல. சரிங்களா? இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாரி நீங்க எடுத்துக்கங்க. சரிங்களா? இது தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இப்போ வரைக்கும் நான் சொன்னது. அப்படி தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இல்ல அப்படின்னா, இப்ப அவங்க வந்து குடும்பத்தில இருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்காங்கன்னா, அவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. இவங்க இவங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. அத வந்து அவங்க நிறைவேத்தி வைக்கல. அதுக்கு அவங்க சரின்னு சொல்லல. இவங்க ஒரு பிளான் அந்த மாரி ஏதாச்சும் சொல்லி அவங்க வந்து அத ஒத்துக்கல. சரிங்களா? அந்த மாரி ஆகிட்டுருக்கு. சரி இந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டுமே, இவங்க வந்து நம்மள இப்படி ஆ ம ந நம்மகிட்ட இப்படி நடந்துக்கிறாங்களே, நம்மள இப்படி ட்ரீட் பண்றாங்களே, இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரே வருத்தத்துல இருக்காங்க. சரிங்களா? ஓகே. யாரோ ஒருத்தர் அங்கே அவங்கள டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? யாரோ ஒருத்தர் அவங்கள கட்டுப்படுத்துறாங்க. ஓகேங்களா? சரி. இதுதான் அவங்க இருக்கிற சூழ்நிலை. ஓகேங்களா? அடுத்து இப்போ அவங்க உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம். உங்கள பத்தியும், உங்களுடனான இந்த உறவை பற்றியும் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். யூனிவர்ஸ் ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். யூனிவர்ஸ் ஒன்ஸ் மோர். தேங்க் யூ. வாட்ஸ் தேர் தாட்ஸ், கரண்ட் தாட்ஸ், பர்சன்ஸ் கரண்ட் தாட்ஸ், மை யூனிவர்ஸ். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? ம் ஓகே.
அழகா வந்திருக்கு. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அது இந்த வார ரீடிங் அதில வந்ததா, இல்ல மந்த்லி ரீடிங்கில வந்துச்சா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. இந்த ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒண்ணு வந்தது. அத பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன்னு நெனைக்கிறேன். சரிங்களா? இப்ப உங்களுக்கு என்ன தோணுது உங்கள பத்தி நெனைக்கும்போது அப்படின்னா, அதாவது அம் ஓகே, ஓகே. வாவ்! ம்ஹ்ம். நல்லா இருக்கு. ம். உங்கள பத்தி நெனைக்கும்போது என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, அதாவது இங்க ஒரு மெசேஜ் வருது. அத நீங்க பார்த்துக்கோங்க. இதுவும் ஸ்பெசிஃபிக் மெசேஜா கூட இருக்கலாம். என்னதான் உங்க கூட வாக்குவாதம் நடந்திருந்தாலும், நெறைய தடவ நீங்க 2 பேரும் சண்ட போட்டுருக்கலாம். சரிங்களா? அப்படி சண்ட போடும்போதும் கூட சரிங்களா? இது இப்படி வைக்கிறேன் நானு. ஏன்னா ஒவ்வொன்னையும் கிளாரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி வருது. சரிங்களா? பார்ப்போம் கிளாரிஃபை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ எப்படி இப்போ அவங்க எப்படி நினைக்கிறாங்க உங்கள பத்தி நினைக்கும்போது அப்படின்னா, நீங்க ஒரு சில சமயம் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்கலாம். ஓகேங்களா? அப்படி சண்டை போடும்போது கூட நீங்க சரி அவங்களே ஜெயிக்கட்டும் அப்படின்னு விட்டு குடுத்துருப்பீங்க போல இருக்கு. இப்போ அத பத்தி அவங்க நினைக்கிறாங்க. ச்சே! நாங்க 2 பேரும் சண்டை போட்டப்போ கூட நான் வந்து அ நான் ஜெயிக்கட்டும்னு சொல்லி அவங்க விட்டு குடுத்து போயிருக்காங்களே! அ இப்போ வந்து அவங்க தோத்த மாதிரி நான் பண்ணிட்டு வந்துட்டேனேங்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து உங்கள அ அவங்க அப்போதைக்கு அந்த ஆர்கியுமெண்ட்ல அந்த சண்டையில ஜெயிக்கும்போது அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் பெருமையா. நான் எப்படியோ சண்டை போட்டு ஜெயிச்சுட்டேன். ஆக மொத்தம் நான் சொன்னது தான் கரெக்ட்டுன்ட்டு நான் வந்து நிரூபிச்சுட்டேன். அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கலாம். சரிங்களா? ஆக மொத்தம் உங்க 2 பேத்துக்கு நடந்த வாக்குவாதத்த இப்போ அவங்க யோசிச்சு பார்க்கும்போது, இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி எம்பாரஸ்மெண்ட்டுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது என்ன சொல்றது? ஒரு தர்ம சங்கடமா இருக்கு. கண்டுபிடிச்சிட்டா வார்த்தை. சரிங்களா? இந்த இங்கிலீஷ்க்கு தமிழ் வார்த்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஓகே. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள நடந்த அந்த ஆ விவாதம், ஐ மீன் அந்த ஆர்கியுமெண்ட் சண்டைலாம் யோசிச்சு பார்க்கும்போது, இப்போ அவங்களுக்கு தர்ம சங்கடமா இருக்கு. நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. இப்போவாச்சும் உங்ககிட்ட உண்மையா நடந்துக்கணும்னு விரும்புறாங்க. சரிங்களா? நியாயமா நடந்துக்கணும், நேர்மையா நடந்துக்கணும், உண்மையா நடந்துக்கணும் அப்படின்ட்டு விரும்புறாங்க. அந்த அன்பு, நீங்க வந்து அவங்க மேல எவ்வளோ எவ்வளோ அன்பு வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க பார்த்தீங்களா? ஆ இது வந்து நீங்க தான். சரிங்களா? நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இது நீங்க தான். நீங்க வந்து எவ்வளோ அன்போட உட்காந்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆ? அன்புக்கும் சண்டைக்கும் நடுவுல இவங்க உட்காந்துட்டு இப்பதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பு முக்கியமா? சண்டை முக்கியமா? சண்டையில ஜெயிக்கிறது முக்கியமா? இந்த அன்பு முக்கியமா? இல்லையா? அதனால இப்ப இப்படி நினச்சிட்டு இருக்காங்க. ச்சே! அவங்க எவ்வளோ அன்பா இருந்தாங்க. அவ எவ்வளோ அன்பா இருந்தா என் கூட. சண்டையில கூட நான் ஜெயிச்சா பரவாயில்லைன்னு, விட்டு வேலையை நான் தோத்து கூட பரவாயில்லைன்ட்டு. ஐ மீன் நான் ஃப்ளோவில் சொல்லும்போது அந்த அந்த பெண் அந்த செஞ்சிருவா பண்ணிடுவான்னு சொல்கிறேன். பட் ஸ்டில் நீங்கள் கேட்குறவங்க பெண்ணாக இருந்தால், ஐ மீன் ஆணாக இருந்தாலும் அது நீங்கள் அப்படி தான் நீங்கள் வார்த்தையை போட்டுக்கணும். எனக்கு ஒரு ஃப்ளோவில் வருது. சரிங்களா? ஆம், நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோத்த மாதிரி போயிடுவாரு. இப்படி ஆயிடுச்சு இப்போ அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா, சரி எனக்குன்ட்டு ஒரு கடமை இருக்கு. அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியதுங்கிறதே இப்பதான் வந்து புரியுதுன்னு வைங்களேன் அவங்களுக்கு. ஆ, கடவுள் அதாவது ஒரு சில பேர் வந்து கடவுள்கிட்ட விட்டுருப்பீங்க. ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வரும்போது நம்ம கடவுள்கிட்ட விட்டுருப்போம். எல்லாம் நான் பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்ணி பார்த்தாச்சு. ஒன்றும் நடந்த பாடு இல்லை. கடைசியில் நான் உங்ககிட்ட விட்டுறேன். நீ பார்த்து என்ன பண்ணாலும் சரிதான் இந்த உறவில். எனக்கு எனக்கு இவங்க தானா அப்படிங்கிறது அது நீ தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுள்கிட்ட விட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்படி இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போது இல்லை இது என்னோட பொறுப்பு. இதுக்கு நான் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணி ஆகணும். நான் வந்து வாயை திறந்து உண்மையை பேசணும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு சில பேர் இப்போ அவங்களுக்கு என்ன சூழ்நிலை, இப்போ அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லணும்னு தோணுது. சரிங்களா? ஒரு சில பேர் வந்து ஏதாச்சும் கோடு ஈடு போட்டு வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன். ஐ மீன் இந்த இந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன் நீயும் வரக்கூடாதுன்ட்டு போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் நினச்சி பார்க்குறாங்க.
இல்ல உங்களுக்குன்னு நீங்க ஒரு கோட்பாடோட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, இப்ப அந்த லைன் கிராஸ் ஆகுது அப்படிங்கும்போது, அதையும் யோசிக்கிறாங்க. சரி இத்தன விஷயம் இருக்கே, இதில நம்ம எப்படி ஒரு பொறுப்புன்ட்டு ஒண்ணு எடுத்துட்டு வந்து நம்ம செய்யிறது அவங்களுக்கு அப்படின்ட்டு. சரிங்களா? அது போக இன்கேஸ் ஏதாச்சும் குழந்தைங்க இன்வால்வ் ஆயிருக்கு, அவங்களோட ஸ்டடீஸ் இருக்கு, அத கூட அவங்க கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு இருக்காங்க அப்படின்னா, அதையும் யோசிச்சு பார்க்குறாங்க. சரிங்களா? அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஒரு தகவல் உங்களுக்கு குடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? உங்கள விட்டுட்டு அதாவது உங்கள விட்டுட்டு போனது தப்பு. உங்கள விட்டு குடுக்காம இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. புரிஞ்சுதானே? நான் வந்து உன்ன விட்டு குடுக்காம இருந்திருக்கணும். நான் வந்து உன்ன விட்டு குடுத்துட்டு நானு என்னோட ஆசைகள் மட்டும் நிறைவேறணுங்கிறதுக்காக வேண்டி நான் கிளம்பி வந்துட்டேனே! அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சரிங்களா? அவங்களுக்குன்ட்டு அந்த விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டுங்கிறது எங்கேயோ இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள விட்டுட்டு தேடி அங்கே போயிட்டாங்கங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. சரிங்களா? இப்போ ரொம்ப அழகா இருக்கு. சரிங்களா? ம். நல்லா இருக்கு. ஓகே. சரி அவங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்த்துருவோம். கிட்டத்தட்ட இதில் நோக்கமும் வந்துடுச்சு. பட் ஸ்டில் நம்ம பார்ப்போம். 9 verse 2 times please. Thank you once more. Okay. Here's their intentions, current intentions. And here's current intentions. அதே 2 of wands இங்க வருது. Inverse current intentions, please. Oh my God. Okay. Inverse current intentions. Yes, please clarify 2 of wands. Wow. Okay. Please clarify 3 of swords. Eight of cups. Wow. எல்லாமே அழகா இருக்கு. Advice, please clarify page of swords. Please clarify page of swords. ஓகே. அவங்களோட இன்டென்ஷன் என்ன? அவங்களுடைய அடுத்த நோக்கம் இப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்க கூட பேசுறது தான். சரிங்களா? ஏன்னா அதாவது நீங்க தனியா படுத்துட்டு அவங்கள பத்தி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும். நீங்க 2 பேர் ஒருத்தர் எந்த அளவுக்கு விரும்பியிருக்கீங்க அப்படின்ட்டு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு தெரியும். சரிங்களா? அதை தான் உங்ககிட்ட சொல்லணுன்ட்டு இருக்காங்க. சரிங்களா? நான் வந்து அப்படியே உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பேன். நம்ம 2 பேர் எவ்வளோ அன்பா இருந்தோம். ஒருத்தர் எவ்வளோ விரும்பணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷன். அது மட்டும் இல்லை, யார் சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு அவங்கனால தான் காயமாச்சு. சரிங்களா? அதை வந்து சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா மூன் கார்டு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய ஒரு அதாவது சூழ்நிலையை நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் இல்லையா? அதனால இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த அந்த சந்தேகம், அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு எரிச்சல், டவுட்ஸ் அண்ட் ஃபியர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆக்சுவலி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும்போது, மூன் கார்டு வரும்போது. சரிங்களா? சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கங்கிற ஒரு பயம். சரிங்களா? நீங்களே என்ன நினைப்பீங்கங்கிற பயம் கூட அவங்களுக்கு இருக்கும். இந்த இந்த மாதிரி அவங்கள காயப்படுத்திட்டுமே இப்போ நம்ம மறுபடியும் போகிறோம், அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு போகிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அவங்க நம்மளை ஏற்றுக்குவாங்களா? நம்மளை சண்டை போட்டுற மாட்டாங்களா? நம்ம கத்திட மாட்டாங்களா? நம்மளை எரிஞ்சு விழுந்துட மாட்டாங்களா? எரிஞ்சு விழுந்துட மாட்டாங்களா? மேம் சூரியன் தானே எரியும், நிலா எப்படி எரியும்? நிலா குளிருமே இல்லையா? ஓகே. அதனால இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அதாவது உங்க 2 பேத்துக்கு யாரையாச்சும்
தெரியும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்கள் சொந்தக்காரங்க யாரையாச்சும் அவங்களுக்கு தெரியும், இல்லை அவங்க சொந்தக்காரங்க யாரையாச்சும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அவங்க மூலியமா ஏதாச்சும் ஒன்று உங்ககிட்ட தகவல் சொல்கிற மாதிரி தான் அவங்களுடைய இன்டென்ஷன் இப்போ. சரிங்களா? அப்படிதான் வருது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. இன்னும் முக்கியமாக சொல்லணுன்னா ஒரு கவனம், ஒரு அட்டென்ஷன் வந்து தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. சரிங்களா? ஐ மீன் அதுதான் அவங்களோட எண்ணம். கிட்டத்தட்ட இது ஆக்ஷன் மாதிரி வருது. சரிங்களா? நம்ம ஆக்ஷன் பார்க்குறதா இருந்தால் பார்த்துருவோம். இது எவ்வளோ நேரம் இப்போ வரைக்கும் போச்சுன்னு எனக்கு தெரில. ஸோ அவங்க இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, ஆக மொத்தம் உங்ககிட்ட எப்படியாச்சும் ஒரு தகவலை கொண்டு வந்து சேர்த்துடணும். அது அவங்களே பண்ணுற மாதிரி இங்கே வரலை. சரிங்களா? மேபி அதான் சொன்னனே, சொந்தக்காரங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க மூலியமாக உங்ககிட்ட ஏதாச்சும் தகவல் கொண்டு வந்து சேர்க்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் அவங்கள பற்றி இப்போ என்ன நினைக்கிறீங்க, பேசுனா பேசுவீங்களா, வந்தால் ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி யார் மூலியமா வந்து உங்ககிட்ட எப்படியும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. புரிஞ்சு தானே? அவங்க என்ன சொல்லணுமோ அதை யார் மூலியமாச்சும் உங்ககிட்ட சொல்லணும். நீங்கள் அவங்கள பற்றி இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கீங்கங்கிறது அவங்களுக்கு தெரியணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஆக மொத்தம் டைரெக்டாக உங்களை இப்போதைக்கு காண்டாக்ட் பண்ணுற மாதிரி தெரியல போலையே, இல்லையா? ஆ, சரி, எதுக்கும் நெக்ஸ்ட் ஆக்ஷன் பார்ப்போமா? Universe, next action please in 3 to 4 weeks. பாப்பா இன்னொரு மாதம் உங்கும்போது என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? இப்போதைக்கு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. ஓகே. Universe, next action please. Too many. Next action please. ஓகே. மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதாவது உங்களை சந்தித்தா மட்டும்தான் அவங்களுக்கு மனசு நிம்மதி கிடைக்கும். அந்த ரிலீஃப்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த அப்பாடான்ட்டு ஒரு ஃபீலிங்கு. அந்த மனசில் இருக்கிற அத்தனை பாரத்தையும் இறக்கி வைக்கணும் அப்படின்னா அது உங்களை சந்தித்தா மட்டும்தான் முடியும். ஆக மொத்தம் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு கார்டு நம்ம புல் பண்ணி பார்ப்போம். அப்போ தான் வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா 6 ஆஃப் கப்ஸுங்கிறது மீட்டிங் மட்டும் கிடையாது. 6 ஆஃப் கப்ஸுங்கிறது பழசை நினச்சி அப்படியே மனசில் பாரத்தோடையே உட்காந்துட்டு இருப்பாங்க. எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ கிளாரிஃபை பண்ணாதான் தெரியும். யூனிவர்ஸ், ப்ளீஸ் கிளாரிஃபை 6 ஆஃப் கப்ஸ். ப்ளீஸ் கிளாரிஃபை 6 ஆஃப் கப்ஸ். பார்த்தீங்களா? பிளான் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு, யோசனை மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. உட்காந்து அப்படியே பால்கனியில் நின்று யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாங்க. பழசையெல்லாம் நினச்சிட்டுனா, நீங்கள் 2 பேர் எவ்வளோ அன்பாக இருந்தீங்க, ஒருத்தர் எவ்வளோ விரும்பினீங்க, எவ்வளோ ஆசையாக இருந்தீங்க, அன்பாக இருந்தீங்க, லவ்விங்காக இருந்தீங்க, கேரிங்காக இருந்தீங்க, இல்லையா? எல்லாம் உட்காந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. இப்போதைக்கு உங்களை சந்திக்கிற மாதிரி தெரியலை. சரிங்களா? ஆனால் அந்த அன்புங்கிறது உங்ககிட்ட இருக்குது. சரிங்களா? இப்போ வரைக்கும் பார்த்த மெசேஜில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய நோக்கம் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு. சரி, ரொமான்ஸ் அண்ட் லவ் மெசேஜஸ் பார்த்துருவோம். மை யூனிவர்ஸ் மெசேஜஸ் ப்ளீஸ். ஸ்பெஷல் மெசேஜஸ் மை யூனிவர்ஸ். ஓகே. நான் டீ லீஃப்லேருந்து புல் பண்ணணுன்னு நினச்சேன். சரி, பார்ப்போம். திஸ் கனெக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ஃப்ரெண்ட்ஷிப். இட் மே நெவர் டெவலப் இன் டு ரொமான்ஸ். ஓகே. இது ஒரு சில பேர்த்துக்கு மட்டுமா தான் இருக்கும். இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். இது வந்து ரொமான்டிக் லெவலுக்கு போகாதுங்கிற மாதிரி வருது. அது ஒரு சில பேர்த்துக்கு ரொமான்டிக் சர்ப்ரைசஸ் ஆன் த ஹரைசன். பி ஓப்பன் டு தெம். ஒரு சில பேர்த்துக்கு கண்டிப்பாக ரொமான்ஸில் சர்ப்ரைஸ் வரும். ஓப்பன் யோர் ஹார்ட் டு ரிசீவ் தி அபண்டன்ட் லவ் தி யூனிவர்ஸ் ஹேஸ் டு ஆஃபர். சரிங்களா? அப்படியே மனசை இறுக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு என்ன பண்ணால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களோ அப்படி சந்தோஷமாக இருங்க. ஓகேங்களா? ஓகே. யுவர் ஸ்பெஷல் மெசேஜ் ப்ளீஸ். மேக் தி எஃபர்ட். ஆஸ்க் ஃபார் அண்ட் அக்செப்ட் சப்போர்ட் ஃப்ரம் அதர்ஸ். அதான் 6 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்தது.
அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா, நீங்க யார நம்புறீங்களோ, உங்களுக்கு நம்பகமானவங்க கிட்ட இந்த விஷயத்துல நீங்க ஹெல்ப் கேட்கலாம். லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ. சரிங்களா? கிரேட் லவ் இஸ் வொர்த் டேக்கிங் தி ஸ்டெப்ஸ் யூ ஆர் கைடட் டு டேக். எனக்கு என்னமோ இந்த தடவை அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க யாரையாச்சும் கான்டாக்ட் பண்ணலாங்கிற மாதிரி தோணுது. சரிங்களா? பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே. அநேகமாக இந்த மெசேஜஸ் ரெசனேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் பார்ட்டி ரீடிங் நான் முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? அடுத்த ரீடிங்கில் சந்திப்போம். ஹாப்பி வீக்கெண்ட். ஏன்னா நாளைக்கு சுதந்திர தினம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 3 நாள் லீவாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். வெளியில் போங்க. ஹாப்பியாக இருங்க. வணக்கம்.